அத்தை, நான் ரொம்ப ஆசைப்பட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் தேவதை கூட நான் சண்டை போடுவேனா? இது அன்னைக்கு வந்துச்சு அதே பாம்பு போல இருக்கு. அன்னைக்கு அதை பார்த்தும் நம்ம வீட்டுக்குள்ள விட்டுட்டோம், அது முதல் தப்பு. இன்னைக்கு அதை இங்க பார்த்தும் அதை சாகடிக்காம விட்டோம் பாரு, அது ரெண்டாவது தப்பு. கண்ணுல பட்ட உடனே அதை சாகடிச்சிருக்கணும். இத்தனை நாளா என்ன காப்பாத்துறதுக்கு சீஷா என் கூடவே இருந்தா. ஆனா அந்த பாவிங்க அவளையும் பலி வாங்கிட்டாங்க. இனிமே நானே தனியா போராட்டத்தை தொடர வேண்டியிருக்கும். இந்த யாகத்தை நான் செய்யறது அந்த நாகராணிய சம்ஹாரம் பண்றதுக்காகவும் அந்த நாகமணியை ஏன் வசப்படுத்திக்கவும் தான். இந்த யுத்தத்துல வெற்றி இந்த பைரவனுக்குத்தான். ஜெய் மகாகாளி. அமிர்தா, அதுக்குள்ள கிளம்பிட்டியம்மா? ஆமாம்மா, அம்மா வீட்டுல நான் எத்தனை நாள் தான் தங்க முடியும்? அதுவும் சரிதான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு புருஷ வீடு தானே எல்லாமே, அதுதான் சம்பிரதாயமும். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க செல்ல பொண்ணை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். எங்களுக்கும் அந்த தைரியம் தான் அர்ஜுன். எங்க பொண்ணு நல்ல குடும்பத்துல வாழ போறாங்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் நிரந்தரமா இருக்கணும். சரோஜா, நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல எல்லா சந்தோஷத்தோடையும் மனநிறைவோடு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி சிரிச்ச முகத்தோட அவளை அனுப்பி வை. சின்னம்மா, உன் பிறந்த வீடு உன் புகுந்த வீடு ரெண்டுத்தையுமே வாழ வைக்கிற தேவதையா இரு அமிர்தா. நீ கால் வைக்கிற இடமெல்லாம் சந்தோஷமும் நிம்மதியும் தாமா இருக்கணும். புகுந்த வீட்டு புகழ காப்பாத்துற மாதிரி குழந்தைங்களை பெத்து நீ நல்ல தாயா இருக்கணும்மா. இதுதான் ஒரு தாயா நான் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை அமிர்தா. அம்மா, அப்பா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய பொறுப்புகள் என்னன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. அப்பா அம்மாவோட ஆசைகளோடையும் நம்பிக்கையோடையும் இந்த வீட்டை விட்டு நான் அந்த வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டு மருமகளா நான் செய்ய வேண்டிய காரியங்களை
நல்லபடியா செஞ்சு முடிக்கிற பொறுப்பு என் மேல இருக்கு. நான் வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயமாமா, எங்க 2 பேரோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க 2 பேரும் உன் கூடவே இருக்கோங்கிறத மட்டும் நீ மறந்துடாதம்மா. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க தனி ஆள் இல்லை, 2 பேர். சந்தோஷமா இருங்கம்மா. அம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராத அளவுக்கு பார்த்துக்கிற பொறுப்பு உங்களோடதும் தான். அப்ப நான் கிளம்புறேன். அடிக்கடி நான் இங்க வந்துட்டு போவேன். எப்படியோ இம்சை தொலைஞ்சுது. இது இம்சை இல்ல, புதுசா பிறக்க போற இம்சைய எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு நம்ம யோசிக்கணும். வாணி, பிரசாதம் தயார் பண்ணிட்டியா? இன்னும் 5 நிமிஷம் அத்தை, இப்ப ரெடி பண்ணிடுறேன். எனக்கு சத்யநாராயணன் பூஜையை விட எனக்கு அந்த பூஜையில பண்ற பிரசாதம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் வேற எந்த பிரசாதத்திலயுமே கிடைக்காதுன்னு பாருங்களேன். சின்னத்த, பிரசாதம் ரெடி ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாருங்களேன். அம்மா தாயே, உனக்காக 2 தட்டு பிரசாதத்தை தனியா எடுத்து வைக்க சொல்றேன். போதுமா? உட்காந்து நல்லா தின்னு. நல்ல பொண்ணு. வாணி, பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல? இப்ப புரோகிதர் வந்துருவாரு. ஆமா அத்தை, ஹால்ல எல்லாமே அலங்கரிச்சாச்சு. புரோகிதர் வர வேண்டியதுதான் பாக்கி. சரி சரி, நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. நான் மயூரிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மயூரிக்கா? அவ எதுக்கு அத்தை இப்போ? ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன இப்படி ஒரு கேள்வி? அவ இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? நம்ம வீட்டுல சத்யநாராயணா பூஜை நடக்குது. அவளும் வந்து பிரசாதம் வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகட்டும். இருந்தாலும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவ இங்க வரணுமா அத்தை? சின்னத்த, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, சும்மா இருங்க. பாட்டி, நீங்க சொல்றதா சரி. மயூரிய உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவ வரட்டும் பாட்டி. அதெல்லாம் தேவையில்லை. மயூரி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹேமா, என்ன வாய்க்கு வந்தபடி வளர்ற? இதோ பார், மயூரி இந்த வீட்டு பொண்ணு. அவ இல்லாம எப்படி பூஜை நடக்கும்? அவதான் ஏற்கனவே பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாளே அத்தை. பொய் கள்ளங்கபடம்னு மனசு பூரா நிறைச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணு ஏன் பிள்ளையும் மருமகளும் உட்கார்ற பூஜையில அவ கலந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதும், அவளை பத்தி இப்படி எல்லாம் ஏதேதோ பேசாத. எனக்கு பிடிக்காத. மயூரி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, யாரு? சாட்சியோட வரேன்னு பெருசா வாய்க்கிழிய பேசிட்டு போனாளே அவளா? எங்க ஆளைய காணோம்? இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா அத்தை? அவ எப்பேற்பட்டவன்னு? ஒன்னு சொல்றேன் ஹேமா, எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்குதா. ஆனா
உண்மை வேற. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அத்தை. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். வேற எதுவும் பேச வேண்டாம். வாணி, சித்ரா, வாங்க, பூஜைக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம். ஏன் மயூரி மேல வீண் பழி சுமத்தி எத்தனை நாள் அவ மேல வெறுப்ப காட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஏன் மயூரி நிரபராதின்னு உங்க எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. பொறுத்திருங்க. மறுபடியும் மயூரி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிக்கிட்டு வருவேன். இந்த வீட்ல அவளுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை திரும்பவும் நான் கொடுப்பேன். இது இந்த திரிவேணியோட சபதம். நீ என்ன சொல்ற ருத்ரா? அந்த நாகராணி இன்னும் உயிரோட இருக்காளா? ஆமாண்டா, உயிரோட தான் இருக்காளா. பாபா சொன்னாரு. இத்தனை நாளா நாம அவ செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. ஆமா, தனக்கு உதவி செஞ்ச தோழியை இழந்ததால நாகராணியோட துக்கம் 2 மடங்கா இருக்கும். எதுக்கு நாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாபா கொடுத்த தாயத்தை கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அத நான் எந்த சூழ்நிலையிலும் கட்ட மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த நாகராணி ஏற்கனவே அந்த நாகமணிய தேட ஆரம்பிச்சிருப்பா. நாம இனிமேல் எங்கேயும் தனியா போறது பெரிய ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் ஒன்னாதான் போகணும். அப்பதான் அந்த நாகராணிய நம்மளால எதிர்க்க முடியும். என்ன சித்தப்பா, நாகராணி அதித்தின்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அர்ஜுன், அது நாகராணியோட சாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன? அது நாகராணி சினிமால கிளைமேக்ஸ்ல அந்த நாகராணி செத்துருவா இல்ல. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் ருத்ரா ஏதோ புதுசா பாம்பு சினிமா பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால கனவுல நாகராணி நாகமணின்னு வந்துட்டு இருக்கான். அதுதான் சொல்லிட்டு இருக்கான் இல்லடா. ஆமா, அந்த படத்துல நாகராணி செத்துருவாலாம். அதை தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சித்தப்பா, நாகராணி நாகமணி பள்ளியம். சினிமாக்காரங்களுக்கு என்ன கட்டுக்கதை 1000 சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு தேவையில்லாம நீங்க ஓவரா ரியாக்ட் பண்றீங்க. அப்பா, சித்தப்பா முன்னாடி எல்லாம் நாகமணின்னு புலம்பிட்டே இருப்பாரு. இன்னும் அதுவே புலம்பிக்கிட்டு இருக்காரா இல்ல விட்டுட்டாரா? நாகமணியாவது நாகராணி ஆவது. என்ன அர்ஜுன், நீ நாங்க ஏதோ பொழுதுபோக்குல டைம் பாஸ்க்காக சினிமா கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதான் சாக்கு நீ ஏன் கால வாடுற பாத்தியா? நாகமணியும் இல்ல, நாகராணியும் இல்ல. இருந்தாலும் அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் இருக்கலாம்ல. யாருக்குப்பா தெரியும்? இப்பவும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா? சோ ஃபன்னி. ஒரு நிமிஷம், என் பெட்டர் ஆஃப கேட்கலாம். அவ சொல்றதுதான் ஃபைனல். ஏங்க அமிர்தா, இந்த நாகலோகம் நாகமணி இதெல்லாம் கட்டுக்கதை பிரம்மதானங்க? இது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது.
ஓஹோ, என்னப்பா அர்ஜுன், எங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா? இப்ப பாரு, உன் பொண்டாட்டிக்கு எங்களை விட பாம்பு மேல நம்பிக்கை அதிகமா இருக்கே. இல்ல இனிமே முடியாது. இன்னைக்கு அவனை நான் பலி வாங்கியே தீரணும். இன்னைக்கு அவன் நிச்சயமா சாகணும். அப்படி இல்லைன்னா என்னோட பேரு அமிர்தாவே இல்ல. இத்தனை நாளா அவன் உயிரை பலி வாங்குறதுக்காக சரியான நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நேரம் தானாவே கூடி வந்திருக்கு. இந்த வாய்ப்பு கைமீறி போக விடக்கூடாது. எதையாவது செஞ்சு அவனோட உயிரை நான் பலி வாங்கியே தீருவேன். முதல்ல அவனோட உயிரை பலி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிக்கலாம். பழைய கணக்கு வழக்க இன்னைக்கு நான் தீர்த்தே ஆகணும். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு புது கணக்கு வழக்குக்கு நான் வரேன். அநியாயமா சேஷாவை கொன்னுட்டுங்களடா பாவீங்களா? இதுக்கு உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். உங்கள ஒருத்தரையும் நான் சும்மா விட போறதில்ல. சேஷாவோட சாவுக்கு உங்களெல்லாம் நான் பழி வாங்கியே தீருவேன். பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே இங்க யாரும் நிம்மதியா தூங்கவே முடியாது. அப்படி பண்ண போறா இந்த நாகராணி. ஆகட்டும் புரோகிதரே. ஹேமா, இங்க வா. பூஜைக்கு துளசி வைக்கலையாமே? புரோகிதர் கேக்குறாரு பாரு. நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. சித்ரா, துளசி அங்க டேபிள் மேல வச்சிருக்கிறேன். நீ கொண்டு வந்து கொடுக்குறியா? சரிங்க அத்தை. மொத்தத்துல இந்த வீட்ல என்ன ஒரு வேலைக்காரியாவே நடத்துறாங்க. சொல்லு ருத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த நாகராணி இந்த வீட்டை பார்த்திருக்கா, நம்ம எல்லாரையுமே பார்த்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துல உள்ளவங்க பார்த்திருப்பாள? ஆமா, அதுக்கு என்ன? அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு வேற சொல்ற. அப்படியே அவ எதுவுமே செய்யாம இவ்வளவு நாளா சும்மாவே இருக்கானா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடா. என்ன சந்தேகம்? இல்ல, அவ ஏன் நமக்கு நடுவுல ஏதோ ஒரு உருவத்துல மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடாது? ஏய், சும்மா இருடா. பாபா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காரு. நம்ம பயப்படாம இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான பாம்பும் நுழையாத அளவுக்கு திக்பந்தனை போட்டிருக்காரு. அப்படிலாம் எதுவும் நடக்காத. நீ தேவையில்லாம மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு எங்களையும் பயமுறுத்தாத, புரியுதா?
வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சு. ஏன் செல்லத்துக்கு என்ன ஆச்சு இப்படி இருக்கா? ஏன் இந்த மௌனமோ? எனக்கு மிஸ் மாயமா, நாகமணி நாகலோகம் இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாதுன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டீங்க. அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? நீங்க பேசின ஸ்டைல பார்த்து அந்த இல்லாத நாகமணிக்கு நீங்க தான் ஓனர்னு நான் நினைச்சிட்டேங்க. சொல்லுங்க, நீங்களும் நாகலோகத்தை சேர்ந்தவங்களா?